Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு தேவையான ஒரு QR கோட் எப்படி ஃப்ரீயாக நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதுவும் நமக்கு தேவையான கஸ்டம் ஷேப்ஸ், டிசைன், ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கலர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, QR code chimpங்கிற இந்த சைட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான கிரியேட்டிவான QR கோட்ஸை நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இந்த சைட்டுக்குள்ளே வந்தவொடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைன் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் கையோட டேஷ்போர்ட்குள்ளே போய் பார்த்தோம்னா நாம் க்ரியேட் பண்ண ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் QR கோட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபோல்டர்ஸ் வைஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ ஈஸியாக இங்கேருந்து நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது என்ன ப்ரோ, டாப்பில் ப்ரைஸிங் மென்ஷன் பண்ணியிருக்கு, இது ஃப்ரீ கிடையாதா? கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ப்ரைஸிங்குள்ளே போய் பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு ஃப்ரீ பிளான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸ்டாட்டிக்கான QR கோட்ஸ் அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் டைனமிக் QR கோட்ஸ் மட்டும் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாறும். அப்படி பார்த்தா ஃப்ரீ பிளான்லேயே நமக்கு 10 டைனமிக் QR கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ மற்ற பெய்டு அக்கௌண்ட்டுக்கும் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே, பட் மோஸ்ட்டாக மற்ற பிளானில், பெய்டு பிளானில் என்னெல்லாம் இருக்குதோ அது ஃப்ரீ பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யுது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் லிமிட்டடாக இருக்குது, சிலது இல்லாமல் இருக்குது. ஓகே, பட் நமக்கு தேவையானது ஃப்ரீ பிளானில் இருக்குது. ஸோ டாப்பில் நமக்கு QR கோட் ஜெனரேட்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒரு QR கோடை ஜெனரேட் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே நிறைய ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. மோர்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இமேஜ் கேலரியா, ஆப் டவுன்லோட் பண்ணுறதா, இல்லை வந்து வி கார்டா, பேமெண்ட்ஸா, யூடியூப் வீடியோஸ் பேஸ் பண்ணியா, உங்களுக்கு எப்படி தேவையோ. நாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா URL பேஸ் பண்ணி ஒரு QR கோட் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணணும். ஸோ அந்த கேட்டகரி நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த QR கோடை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்கான தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த URL தான். ஓகே, ஸோ வெப்சைட் பேஜ் தான், அந்த URL லிங்க் தான் நமக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போது நம்ம சேனலோட கஸ்டமைஸ்டு URL என்ன பண்ணுறேன், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ண அந்த QR கோடோட ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஒருவேளை நாம் ஜெனரேட் பண்ணுற இந்த QR கோட் ஸ்டாட்டிக்காக எனக்கு வேண்டாம், அது டைனமிக்காக தான் வேணும்னா நீங்கள் உடனே ஒரு செக் மார்க் கொடுத்து அது டைனமிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்கான QR கோட் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ நாம் இந்த சைட்டுக்கு வந்ததுக்கான மெயினான 2 ரீசன். ஒன்று ஃப்ரீ பிளான், ரெண்டாவது நம்ம இந்த QR கோடை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கஸ்டமைசேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கன் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம கஸ்டமைசேஷனை லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஷேப் என்ன ஸ்டிக்கர்ஸ், என்ன கலர்ஸ் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஐ ஃப்ரேம், ஐ பால் எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் 3D வேணாலும் நீங்கள் 3D தாராளமாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நாம் இப்போதைக்கு இந்த வீடியோ ஷேப் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ஓகே, மாஸ்க் இருக்குது அண்ட் புக் இருக்குது, ஈவன் பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ நம்ம எந்த ஷேப்பை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஷேப்போட பார்டர் சைஸ் அண்ட் பேடிங் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும். பட் அதை கவனமாக என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஸோ ஒன்ஸ் ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டோம்னா ப்ரீ டிசைன்ட் ஆப்ஷன் இருக்குது. ப்ரீ டிசைனில் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கலர்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெடியாக இருக்கும். அதை நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இந்த வீடியோ ஷேப் தான் தேவை. ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதான் ப்ரீ டிசைன்ட் அப்படிங்கிறது ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ப்ளஸ் கலர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஃப்ரேம், ஐயோட பால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கும். பட் நாம் ப்ரீ டிசைன்ட் எடுக்க போகிறதுல நமக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டிக்கர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டிக்கர்ஸில் போனோம்னா ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கெலாம் பிரச்சனையே இல்லை, யூனிக்காக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். ஓகே, ஐம் சாரி. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டிக்கர்ஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குங்க. பட் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஸ்டிக்கர்ஸில் நிறைய இந்த மாதிரி டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸ்கேன் டு சேவ். பட் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் மீ, வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு நிறையா ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸ்கேன் மீ, ஆர் ஸ்டோரி, ஆட் கான்டாக்ட், விசிட்டர்ஸ், எப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாட்ச் வீடியோ, லைக்கஸ். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக வேணுன்னா நீங்கள் ஸ்கேன் மீ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா
ஒரு நல்ல ஸ்டிக்கர் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஷேப் மட்டும் லைட்டாக மாற்றிக்கிறேன். சரி, இப்போ நேராக கலர்ஸ்க்கு வருவோம். ஸோ கலர்ஸில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீ டிசைன்டாகவும் இருக்குது அண்ட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஐயோட கலர் அண்ட் ஐ பால் கலரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கஸ்டம் ஐ கலர் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஐயோட கலர் நாம் என்ன பண்ணுறோம்னா கிரேடியன்ட் ஆப்ஷன் இருக்குது, பட் நாம் வந்து சிங்கிள் கலர் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ரெட்டு மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நாம் அதை மாடிஃபை பண்ணி என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் ஐ பால் கலர், ஸோ இந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கொயர் வருது இல்லையா, ஸோ அந்த ஐ பால் நமக்கு எப்படி தேவை, என்ன கலரில் வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கிரேயில் இருந்தாலே ஓகே தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக கூட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். ஸோ நான் இப்படி பண்ணுறேன், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் க்ரியேட்டிவாக பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது ஷேப்ஸ். ஸோ இங்கே வந்து ஐ ஃப்ரேம் அண்ட் ஐ பால் உங்களுக்கு எப்படி தேவை அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய பாடி டைப்பு உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத இங்கே என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த QR கோட் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பட் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ ஃப்ரேம் வந்து நமக்கு ஷார்ப்பான கார்னர்ஸ் தான் இருக்குது, பட் நமக்கு வந்து அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். அண்ட் ஐ பால் வந்து நமக்கு ரவுண்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஐ ஸ்கேலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது, தேவைன்னா நீங்கள் ஐ ஸ்கேல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எல்லாத்தையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது அது எவ்வளோ விசிபிளாக இருக்கும், ஸ்கேன் பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்க எடுங்க. உங்கள் லோகோஸ் நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக லோகோ ஆட் பண்ணலாம். நீங்கள் ஆட் பண்ணுற லோகோ எவ்வளோ பிக்சலில் இருக்கணும், என்ன ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மினிமம் சைஸ் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஒருவேளை இங்கே இருக்கிற லோகோ நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் லோகோ தெரியும், பட் நாம் இப்போதைக்கு லோகோ ஆட் பண்ணல. பட் நல்லா கவனிங்க, லோகோ ஆட் பண்ணும் போது அதுக்கான கஸ்டமைசேஷன் இருக்குது, பட் லோகோவை நீங்கள் சைஸ் அதிகப்படுத்துகிறீங்க, ஸ்கேல் அதிகப்படுத்துகிறீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா, ஸ்கேன் ஆகுமா, ஸ்கேன் பண்ணும்போது நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கையில் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சைஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும், ஐ மீன் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். பட் நாம் இப்போதைக்கு இந்த மாதிரி லோகோ வைக்க போகிறதில்ல, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நமக்கு தேவையான ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் நமக்கு தேவையான ஷேப்பில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கிடச்சாச்சு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா தாராளமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம்னா டெக்கரேட் யுவர் பிக்சர் அப்படிங்கிற தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, கடைசி ஆப்ஷன். இது எதுக்குன்னா ஏற்கனவே QR கோடை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு போஸ்டர் ஆர் பிக்சர் எனிதிங் ஏதோ ஒன்று டிசைன் பண்ணி ரெடியாக இருக்குது, அதில் இந்த QR கோடை பேஸ்ட் பண்ணியே உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் டு ஆட் பிக்சர் கொடுத்து அந்த பிக்சரை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சேனலோட எண்ட் கார்டு இருக்குன்னு வச்சுப்போமே, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த பிக்சரை லோட் பண்ணி இந்த பிக்சரில் இந்த பொசிஷனில் எனக்கு இந்த QR கோட் வேணும், நான் என்ன பண்ணுறேன் ட்ராக் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இது நம்ம லோட் பண்ண பிக்சர், ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இதை கம்ப்ளீட்டாக அங்கேருந்து ட்ராக் பண்ணி என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிவ்யூ நமக்கு உடனே வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம் சைஸை மாற்றி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் இதை கரெக்டாக என்ன பண்ணலாம் வைக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி QR கோடை நீங்கள் டேரெக்டாக ஒரு பிக்சரோட அட்டாச் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் கீழே நமக்கு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ கலர், ஒயிட் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு, இல்லை QR கோட் பேக்ரவுண்ட் டிம்மிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐ மீன் ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல இல்லை சரியாக ஸ்கேன் ஆகலைன்னா அப்போ நீங்கள் ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு இப்படி பிக்சரோட அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இதை ரீசெட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் கஸ்டமைசேஷனோட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு QR கோட் ஜெனரேட் பண்ணியாச்சு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மொபைலில் ஸ்கேன் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய என்லெஸ் நாலேஜ் பேஜ் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடணும். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஸோ அப்போ நமக்கு QR கோட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் லார்ஜ் சைஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது டைனமிக்காக தேவையா இல்லை ஸ்டாட்டிக்காக தேவையா, ஆஸ் யூஷுவல் நமக்கு ஸ்டாட்டிக்காக தான் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் எந்த ஃபோல்டரில் இது பேஸ்ட் ஆகணும், ஐ மீன் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் இந்த QR கோடுக்கான ஒரு நேம் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு சாம்பிள் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா என்ன ரெசல்யூஷனில் நமக்கு வேணும் அண்ட் என்ன ஃபார்மேட்டில் நமக்கு தேவை. ஸோ நமக்கு ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் அண்ட் இந்த ரெசல்யூஷனில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண QR கோட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.